நம்மளையும் பாதுகாப்பு தேட சொல்லியிருக்காங்க. இந்த தஜ்ஜாலுடைய அடையாளங்கள் ஒன்னொன்னா இந்த சமூகத்துல பரவிக்கிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம கண்கூடா பார்க்கலாம். அதுல குறிப்பா இருக்கிறது என்ன அப்படின்னா, காதுகளை அறுத்துக்கிறது, மூக்கை அறுத்துக்கிறது. இன்னைக்கு நிறைய பாக்குறோம். இந்த புருவத்தை மாற்றி அமைக்கிறாங்க. அதுல ஒரு ஸ்கார் ஏற்படுத்துறது மூலமா அதை ட்ரெண்டிங் ஆக்குறது, நாக்கை அறுத்துக்கிறது, இதெல்லாம் நம்ம நிறைய பாக்குறோம். இதுதான் அரபியர்கள் குரான் வர்றதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஜாஹிலியா அறியாமை காலத்துல தன்னுடைய கால்நடைகளை அறுத்துட்டு இருந்தாங்க. அப்ப கூட அவங்க மனுஷங்களா இருக்கல, கால்நடைகளுடைய காதுகளை அறுத்து விட்டுட்டு அதனுடைய அமைப்பை மாற்றுறதன் மூலமா நல்ல விலைக்கு விற்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆனா அதை இன்னைக்கு மனுஷங்களே செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. ஒரு ட்ரெஸ் போட்டா கூட பாதி கிழிஞ்சிருந்தாதான் அந்த ஃபேஷன்ற மாதிரி மாத்திருக்காங்க. முன்னாடி எல்லாம் நம்ம கிழிஞ்சது போட்டோம் அப்படின்னா, ஏன் கிழிஞ்சதை போடுற அப்படின்னு நம்மள இன்சல்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு அதுதான் ஒரு ஃபேஷன், அதுதான் ஒரு ட்ரெண்டிங்கிற அளவு கொண்டு போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த தஜ்ஜாலிக் சொசைட்டி வர்றதுக்கு காரணம் தான். இந்த மூக்குலையும் உதடுலையும் நாக்குலையும் காதுலையும் நிறைய அணிகலன்கள்